நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தந்தை மற்றும் 5 வயது மகன் இரட்டை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் மூவர் ஏற்கனவே கைதான நிலையில் முத்து பச்சன், மணிகண்டன், மகாலிங்கம், கிருஷ்ணன் ஆகிய மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதான மூவரிடமும் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் இந்த வழக்கில் மேலும் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 4 குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடல்களை வாங்குவோம் என உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தந்தை மற்றும் 5 வயது மகன் இரட்டை கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வனராஜசங்கர். வனராஜ், தொடர்பான விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய பரிதாபத்தை ஏற்படுத்திய கல்லடைக்குறிச்சி இரட்டை கொலை சம்பவத்தில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. மொத்தமாக இதுவரை நேற்று 3 பேர், இன்று 4 பேர், 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் உடலை வாங்குவதற்கு உறவினர்கள் தொடர்ந்து மறுப்பும் தெரிவித்து வருகிறார்கள். கல்லடைக்குறிச்சி அருகே, திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி அருகே மூலச்சி கிராமத்தை சேர்ந்தவர் சித்திர புத்திரன் மகன் 40 வயதான காளிமுத்து. விவசாயியான இவர் கடந்த 2ஆம் தேதி மாலையில் தனது மகன்கள் 15 வயதான சின்னத்துரை மற்றும் 5 வயதான ஜெயராஜ் ஆகியோருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றார். வீரவநல்லூர் அருகே மாதுடையார் குளம் பகுதியில் சென்றபோது அவர்களை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் திடீரென காரை காளிமுத்துவின் மோட்டார் சைக்கிளின் மீது பயங்கரமாக மோதி இடித்து காளிமுத்துவை தலை துண்டித்து கொலை செய்தது. அந்த தலையையும் கொண்டு போய் திருநெல்வேலி அருகே அம்பாசமுத்திரம் மாநில நெடுஞ்சாலையில் வைத்து சென்றது. வாகனம் மோதிய வேகத்தில் சிறுவன் ஜெயராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருநெல்வேலி மட்டுமல்ல, தமிழகத்தையே உலுக்கிய இந்த இரட்டை கொலை குறித்து வீரவநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கொலையாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் 9 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். தற்போதும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரின் விசாரணையில் கடந்த 2006ஆம் ஆண்டு உறவினர்களாக இருந்த ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 2 குடும்பத்தினருக்கு தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்த போது ஏற்பட்ட மோதல் கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்வதும், இதில் இதுவரை 2 தரப்பையும் சேர்ந்த 9 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக 11 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அவர்களை வலை வீசி தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மூலச்சி கிராமத்தை சேர்ந்த மகேந்திரன் என்ற மகேஷ் 29 வயதுதான் ஆகிறது. இவருக்கு அடுத்தபடியாக 23 வயதான குமார் என்ற கொக்கி குமார், ஊர்காடு அம்பாசமுத்திரம் ஊர்காடு பகுதியைச் சேர்ந்த 29 வயதான முத்துச்செல்வன் ஆகிய 3 பேரை போலீசார் நேற்று கைது செய்திருந்த நிலையில் மேலும் தலைமறைவான 8 பேரை வலை வீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் முத்துப்பட்டன், மணிகண்டன், மகாலிங்கம் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய 4 பேர் அதிரடியாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சில முக்கிய குற்றவாளிகளையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே கொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரையுமே கைது செய்த பின்னரே தந்தை மகன் உடல்களை பெற்றுக் கொள்வோம் என குடும்பத்தினர், உறவினர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இதனால் இன்றும் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது போன்ற திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் வீரவநல்லூர் கொலை வழக்கு தொடர்பாக புலன் விசாரணையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. புலன் விசாரணை இன்ச்சு பை இன்ச்சாக சரியான குற்றவாளிகளை நெருங்கி வருவதாகவே தெரிகிறது. இது போன்ற முன்விரோத கொலைகள் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்ற பொதுமக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்கள், பின்னால் இருந்து இயக்கியவர்கள் என அனைவரையும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி வருகிறது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை. திரள் சாட்சிகளாக பின்னர் நீதிமன்றத்தில் எதுவும் நிகழ்ந்து விடாவண்ணம் ஒவ்வொரு காவல்துறையின் அசைவும் தீர்க்கமான ஆதாரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு உயர் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கும் இது போன்ற ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை முற்றிலுமாக அட்டவணையிட்டு தற்போது உளவுத்துறையின் சார்பில் தினமும் அவர்களை கண்காணிக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அவர்களுக்கு இடையேயான சிறு சிறு அசைவுகளும் தற்போது மிகுந்த தீவிரமாக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். எது எப்படி இருந்தாலும் இது போன்ற துயர கொலைகள் இனிமேல் நிகழா வண்ணம் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தந்தை மற்றும் 5 வயது மகன் இரட்டை கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் வனராஜ் வழங்கியதை கேட்டோம்.